ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமனுடைய எஃப்எஃப் பார்ட் 5. ஓகேவா? பார்ட் 4 எப்படி விட்டோமோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது பார்ட் 4 நம்ம எப்படி விட்டுருப்போம் அப்படின்னா, ஜிமின், ஜங்குக், டே 3 பேர் ரெஸ்டாரண்ட் போயிருப்பாங்க. அங்கே ஜிமினுக்கு டேக்கு ஒரு குட்டி ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும். அவர் போயிருப்பார். அப்படியே வந்துட்டு இப்போ கண்டினியூஸ் பண்ணிக்கலாம்டா. இன்றைக்கி நம்ம நம்ஜுன் தான் ஆஃபீஸ்க்கு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வராரு. ஏன்னா அவர் ரொம்ப வருஷம் ஆகுது இந்த ஆஃபீஸ்க்கு வந்து. ஸோ அவர் வந்துட்டு இருக்காரு. இப்போ எல்லாருக்கும் வந்து நியூஸ் வந்துருக்குங்க பாருங்கள். நம்ம பாஸோட அப்பா வராங்கன்னு காமா, அவங்க தான் பெரிய பாஸ், அவங்க வராங்க. அதனால் கொஞ்சம் எல்லாம் பார்த்துருங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் நீட்டாக அப்படியே பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்கள பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப கோல்டான பர்சன், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருப்பாங்க. நிறையா சீனியர்ஸ்லாம் அவங்களும் சொல்லியிருப்பாங்க. சீனியர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க ரொம்ப ஆரம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவர் பார்க்குறதுக்கு ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிலாம் இப்போ ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் எல்லாரும் பயந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜெகோப்போ எப்படின்னா ஜெகோப்போட அப்பா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் பயந்துடுறாங்க. இப்போது அப்படின்னு நம்ஜின் வர்றாரு. செம்ம ஹாட்டாக அழகாக இருக்கார். இவங்க யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க நம்ஜின் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களாம் இப்போ ஒர்க் பண்ணுறவங்களையோ அதனால் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி இருக்காரு ஹாட்டாக. 2 பசங்களோட அப்பா அப்படின்ற மாதிரி இல்லவே இல்லை. இவங்களாம் பாஸ்னால் ஓல்டு பசங்க வேறு மாதிரி இருப்பாங்க நினச்சிருப்பாங்க. இங்கே பார்த்தா அவர் அவ்வளோ அழகாக இருக்கார். அப்படி எங்கே அப்படி இருக்காங்க. நம்பவே முடியல. அவங்களால பார்த்துட்டே இருக்காங்க. அவ்வளோ ஹாட்டாக ஹேண்ட்ஸமாக ட்ரெஸ் பர்ஃபெக்ட் லுக்கில் அப்படியே கோட் ஷூட்லாம் போட்டு அப்படியே வந்து ஒரு வாக் பண்ணிட்டு வராரு. அவர் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கார். எல்லோரும் வச்சுக்கணும் வாங்காமல் அப்படியே ஆரம்பமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஆரம் பாட்டுக்கு எதையுமே பார்க்கல. அவர் பாட்டுக்கு டேரெக்டாக இப்போ நம்ம ஜெகோபட் ரூமுக்கு தான் போகிறாங்க. ஜெகோபட் ரூமை போயிட்டு அவர் சுற்றி பார்க்குறாரு. பார்த்த ரூம் அழகாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. அதில் ஜிமின் ஜெகோப் 2 பேர் எடுத்த பிக்சர் பெரிய பிக் ஃப்ரேமும் அந்த ஆஃபீஸில் எல்லாமே நீட்டாக இருக்குது. இப்போது அப்படி ஜெகோப் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம நம்ஜின் பார்த்துட்டு இருக்காங்க. ஜெகோப்போட கேபினா பக்கத்தில் ஒரு பர்சன் நிற்கிறாங்க. யாருன்னா நம்ம ஜிம்மோட செக்ரட்டரி. நம்ம ஜெகோப் வந்துட்டு நம்ம ஜிம்முக்காக ஃபிக்ஸ் பண்ண ஒரு செக்ரட்டரி. அவங்க தான் ஃப்ளிக்ஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க நின்றுருக்காங்க. இப்போ நம்ம நம்ஜின் இடத்த சுற்றி பார்த்துருக்கும் போது அவரோட கண்ணு இப்போ இடத்துக்கு போகுது. என்னென்னா அந்த கவுச்சில் ஒரு ஷர்ட் கிடக்கு. அதை பார்க்கும்போது மாறி இருக்குது. இது யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஃபிலிக்ஸ் தான் என்ன பதில் சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காரு. அது 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 சார் சொல்கிறாங்க. அவருக்கு பொய்யும் சொல்ல முடியல, சேம் டைம் பாஸாக காட்டி கொடுக்க முடியல. ஏன்னா நம்ம ஜெகோப் தான் அவரோட பாஸ். என்ன தான் ஒரு ஜிம்மினுக்கு செக்ரட்டரியாக இருந்தாலும் ஜெகோப் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பார் ஒர்க்குக்கு. அதனால் வந்து அவர் சொல்லிக் கொடுக்க முடியல. அவர் அமைதியாக நின்றுருக்காரு. பார்க்குறாங்க யாரோடதுன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஃபிலிக்ஸ் பதில் சொல்லவே இல்லை. அப்படியே ஹெட் டவுன் பண்ணி நின்றுருக்காரு. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. சொல்ல மாட்டேன்ல, சரி ஓகே நானே கண்டுபிடிச்சிக்கலாம் சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போது அப்படியே நம்ம ஜிம்மினோட கேபினுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அங்கே ஜிம்மினோட ரூம் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஆனால் அங்கே டேபிளில் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அது என்ன, அந்த உடன் பாக்ஸ் இருக்குல்லடா, கிஃப்ட்டில் வச்சுருப்பாங்க, அது மாதிரி பாக்ஸ் இருக்குது. அது பார்க்குறாரு. இது என்ன சொல்லிட்டு நம்ம நம்ஜின் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு பிக்சர் இருக்குது. யார் அந்த பையன் சொல்லிட்டு ஒரு சின்ன டாலர் ஒரு பிக்சர்லாம் இருக்குது. யாருன்னா நம்ம டேவோடது. நம்ம ஜிமின் அந்த ஃபாரஸ்ட்டில் இருந்திருப்பார் இல்லையா, அப்போ நம்ம டேவோட ஞாபகமாக என்ன பண்ணியிருப்பாருனா டே வச்சிருந்த ஒரு குட்டி பாக்ஸ் தூக்கிட்டு வந்திருப்பாரு. அதை எடுத்து வந்து ஆஃபீஸில் வச்சுருப்பாரு. இப்போ அதை பார்க்குறாங்க. நம்ஜின் பார்த்துட்டு இப்போ அப்படி டர்ன் பண்ணுறாங்க. இப்போ உள்ள ஒரு பர்சன் என்ட்ராகிறாங்க. யாருன்னா நம்ம ஜாக்சன் தான். இப்போது ஜாக்சனை பார்த்துட்டு நம்ம என்ன ஃபிலிக்ஸ் என்ன பண்ணாரா, அவர் பேர் இப்போ ஜாக்சனும் நம்ஜின் கூட தான் இருக்காங்க. ஜாக்சன் சொல்லி நம்ஜின் சொல்கிறாங்க. என்ன நடக்குதுங்க சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அங்கே என்ன நடக்குது அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜாக்சனும் எதுவுமே மறைக்காமல் அப்படியே நம்ஜின் சொல்லிடுறாங்க. ஏன்னா அவருக்கு நம்ஜினுக்கு தானே ஒரு ஃப்ரெண்டு, அப்புறம் செக்ரட்டரி எல்லாமே இருப்பார் இல்லையா அந்த கம்பெனியில். அவரும் ஒரு பெரிய ஒரு போஸ்ட்டில் தான் அவர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி நம்ம ஜிமின் வந்துட்டு மிஸ் ஆனது அப்புறமேட்டே ஃபாரஸ்ட்லேருந்து சர்வ் பண்ணிட்டு வந்தது, அதுதான் நம்ம டே அப்படி சொல்லி காமிக்கிறாங்க. அவர் பேர் டேங்கு. இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆஃபீஸ் வரைக்கும் நம்ம ஜிமின் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. கூட்டிகிட்டு வந்துட்டு கேன்டீனாக கூட்டிகிட்டு போனார், ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்சிடென்ட்டும் சொல்லிடுறாங்க. அப்புறம் நேற்று அங்கே ரெஸ்டாரண்ட் ஃபைட் நடந்திருக்கு இல்லையா, நம்ம ஜாங்குக்கு ஜிமின் டே 3 பேர் போனப்போ அங்கே நடந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இப்போ அப்படியே வந்துட்டு சரி இது ஓகே. அங்கே நம்ஜின் சுகாவுடைய ரூமில் இருந்தது சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜேகோட ரூமில் இருந்தது சொல்லி கேட்குறாங்க. இப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, அது அவங்க அந்த பையன் பேர் சுகா சொல்கிறாங்க. சுகா அது யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நியூவாக நம்ம கம்பெனிக்கு மாடலாக வந்துருக்காங்க சொல்கிறாங்க. மாடலா ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது சுகாவும் நம்ம ஜேகோப் எப்படி பேசிக்கிறாங்கன்றதெல்லாம் சொல்லிடுறாரு. சொல்லி பார்க்கும்போது நம்ம நம்ஜினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு எனக்கு இப்போ எல்லா டீட்டெயிலும் வேணும்னு சொல்கிறாங்க. அவங்க யாரும் அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக ரூஃப் டாப்புக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த டெரஸ்ட்டில் நின்றுக்கா கம்பெனியோட டெரஸ்ட்டில் போய் நின்று பார்க்கும்போது சுற்றி பார்க்குறாரு. எந்த இடத்த பார்த்தாலும் கெம் குரூப் அப்படின்னு தான் இருக்குது. எல்லாமே வந்துட்டு எல்லா லேண்டும் இவங்க பேர்லேயே இருக்குது. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் இவங்களோட லேண்டாகவே இருக்கிறதுனால நம்ம நம்ஜினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது பசங்க வேறு லெவல் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ஜின் இருந்ததை விடவும் இப்போ ட்ரிபிள் மடங்கு மேலே கம்பெனி வந்து உயர்ந்திருக்கு. அதை பார்க்குறாரு. அவரால் நம்பவே முடியல. அங்கே பாரு என்னோட பசங்க பாரு எந்த அளவுக்கு வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன் பசங்களாச்சு அப்படி சொல்லிட்டு நம்ஜின் தான் அப்படியே வந்துட்டு அவ்வளோ ப்ரௌடாக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ கரெக்டாக ஜாக்சன் வராங்க. நம்ஜின் சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. இவன் பேர் டேயாங். இவன் வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணுறானே பர்டிகுலராக இப்போ தெரியல. பிஸ்னஸ் பார்ட்னராகவும் இருக்கான் நம்ம கம்பெனியில். அது நியூவாக இப்போ வந்திருக்கான். செகண்ட் வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணுறானோ தெரியல. ஆனால் காட்டில் தான் இருந்தான். இவனை காட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் ஜிமின் பார்த்தான் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு டேவை பிடிச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் யோசிக்கிறாங்க. ஒருவேளை ஜிமினுக்கு டேவை பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் மேரேஜ் பண்ணிவிட்டு எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என் பையனுக்கு எந்த பிடிக்குதோ அதை பண்ணி வைப்போம் சொல்லிட்டு நம்ஜின் நினைக்கிறாங்க. இப்போ அந்த பையன் சொல்கிறாங்க இவன் பேர் சுகா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதை ஃபோட்டோ எதுவும் சொல்ல சுகான்னு சொல்கிறாங்க.
சுகா யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. சுகா வந்து ஒரு மாடலு, ஒரு 3 மூவி பண்ணியிருக்காரு. நம்ம இப்போ தான் வந்துட்டு நம்ம கம்பெனிக்கு வந்துட்டு மாடலாக கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. ஆனால் ஜெகப் அந்த மாதிரி பையன் இல்லையே, ஜெகப்புக்கு இவங்க எதிராக பிடிக்கும், இவங்க எதிராக லவ் பண்ணுறா, இவங்க இல்லாதப்போ எப்படி இந்த பையனை அது பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி இது தப்பாச்சு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் எனக்கு தெரியல சொல்கிறாங்க. அந்த சுகாவை பற்றி ஃபோட்டோ இதில் இருக்க சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, அவங்க ஃபோட்டோ எல்லாம் எடுத்துருவாங்க, நான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் சொல்கிறாங்க. சரி வா 2 பேர் கீழே போகலாம் சொல்லிட்டு இவங்க 2 பேர் கீழே இறங்கி வராங்க. இப்போது நம்ம நம்ஜின் வந்து கரெக்டாக அவருடைய எப்படின்னா நம்ம ஜிம்மினோட கேப் தான் ரிட்டர்ன் போகிறாரு. ஜிமின் கரெக்டாக இப்போ ஆஃபீஸில் என்ட்ரு ஆகுறாங்க. ஆஃபீஸில் என்ட்ரு ஆகுதுமே நம்ம ஃபிலிக்ஸ் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஜிமின் பா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அப்பா வந்துருக்காரு. என்ன அப்பா வந்துருக்காரு சொல்லிட்டு ஜிமின் பயந்து போயிடாரு. இப்போ வேகம் ஓடி வராரு. ஏன்னா அந்த ரூமில் வந்துட்டு இது இருக்கு இல்லையா, அதில் ஓடி வராரு. ஓடி வந்துட்டு நம்ம ஜிமின் ரூம்க்கு வராங்க. டேட்டா எப்போ வந்து சொல்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சொல்கிறாங்க. எங்கே போயிட்டா சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் வரீங்க ஆஃபீஸில், நீயும் காணும் உன்னோட அண்ணனையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க எங்கே ஜேகோப் அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு ஜேகோப் எங்கே படம் தர சொல்கிறாங்க. ஏன் உன்னோட அண்ணன் எங்கே படம் தெரியாது சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்த்து முறைக்கிறாங்க. எங்கே பாருங்கள், அவன் வந்து அண்ணன் இல்லை, நானும் அவனும் ஒரு 5 செகண்ட் முன்னாடி தான் பிறந்தோம், அவன் வந்து எனக்கு அண்ணன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. அப்படியா, அப்போ அவன் முன்னாடியே சொல்கிறாங்க. அவன் முன்னாடி நீ எனக்கு அண்ணன் சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் ஒரு மாதிரி பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஜாக்சனுக்கு ஒரு குட்டிக்கு ஃபைட் மாதிரி போகுது. ஏன் அப்படின்னா ஜாக்சன் வந்து சின்ன வயசுல ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லையா அந்த கம்பெனியில். அதனால் நம்ஜினோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்கணும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ஜின் ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே அந்த பாக்ஸை மறைக்கிற மாதிரி டேபிளில் தான் பாக்ஸ் வந்துருக்கும். நம்ஜின் இடத்துல அதே மாதிரி வச்சுருப்பாரு. இப்போ அந்த பாக்ஸை மறைச்ச பிறகு நின்றுட்டே நம்ம நம்ஜின்ட்ட பேச, நம்ஜின் அப்படியே சைடாக ஏற பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ ஜிமின் வந்துட்டு டேட் வேறு என்ன சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை, உங்களை காணுமா, சரி ஆஃபீஸில் வந்து ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு, வந்து பார்த்து போகணும்னு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே ஒர்க்கு பாருங்க கிளம்புறா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஜிமினுக்கு இப்போ ரிலாக்ஸாக இருக்குது அப்பாடா சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஜேகப் சைட் பார்க்குறாங்க. நம்ம ஜேகப் தான் நம்ம சுகா வந்து மயங்கிருப்பார் இல்லையா, அப்படி தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து பெட்டில் அப்படி படுக்க வச்சுட்டு ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. யாருன்னா அவங்க ஃபேமிலி டாக்டர் சேனல் இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ சுகா சொல்கிறாங்க. ஹலோ ஜேகப் சொல்கிறாங்க. டாக்டர் கொஞ்சம் வர முடியுமா சொல்கிறாங்க. அந்த வரேன் சொல்லிட்டு அவங்களுக்கு வராங்க. வந்துட்டு சுகாவை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு எப்படி ஏதாச்சும் சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஹெட் பெயின் வந்து சொல்கிறாங்க. பாஸ்ட் எதனா பேசுனியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பாரு அவனுக்கு பாஸ்ட்டை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது நல்லது ஓகேவா, ஹெல்த்துக்கு அவன் பாஸ்ட்டை பற்றி யோசிச்சாலும் எப்படி அடிக்கடி ஹெட் பெயின் வரும், வாங்கிடுவான் ஓகேவா, அவன்கிட்ட பாஸ்ட் ஞாபகப்படுத்தாமல் இரு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சுகாவுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம சுகாவுக்கு ஜேகப்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே கிட்ட போயிட்டு பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. சாரி நான் பாஸ்ட்டை பற்றி பேசிக்கக்கூடாது, தப்பு தான் மன்னிச்சிட்டு சொல்லிட்டு பார்க்குறாங்க. போன டைம் நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த டைம் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், எப்போதும் அவனை பத்திரமா பார்த்துப்போம், செக்யூராக பார்த்துப்போம் சொல்லிட்டு நம்ம ஜேகப் அப்படி சுகா டைட்டாக ஹக் பண்ணிட்டு பக்கத்துலேயே படுத்துக்கிறாரு. இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்க சுகா கனவுல அவர் தூங்கிட்டு இருக்காரு. ஒரு ட்ரீம் மாதிரி ஒன்று வருது. என்னென்னா ஒரு பர்சனும் இன்னும் 2 பர்சனும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு பீச் ஓரத்தில் வாக் பண்ணுறாங்க. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அழகா அங்கே பாரு யோங்கி எப்படி சொல்கிறாங்க. சொல்லு ஹபி சொல்கிறாங்க, லவ் யூ சொல்கிறாங்க, லவ் யூ டூ சொல்லிட்டு 2 பேரும் லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அப்புறம் சிரிக்கிறாங்க. ஸ்மைல் கேட்குது, வாய்ஸ் அவருக்கு கேட்குது. அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு அந்த பீச் ஓரத்தில் கிஸ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்காங்க. இது அப்படியே சுகாவுக்கு ட்ரீமாக வந்துட்டு இருக்கு. சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஐஸை ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காரு. அது அப்படியே ட்ரீமில் வந்துட்டே இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் இவங்க ரொம்ப நேரம் தூக்கியிருப்பாரு. ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இப்போ அந்த ட்ரீம் விட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. யாராக இருக்கும் அந்த பர்சன், எனக்கு அந்த வாய்ஸ் கேட்குது, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ட்ரீமோ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்தா நம்ம ஹோபிதா ரொம்ப அழகாக க்யூட்டாக தூக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்லிட்டு பார்க்குறாரு. நம்ம சுகாவை டைட்டாக ஒரு ஹக் பண்ணி தூக்கி இருக்கிறத பார்க்க நம்ம சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்கிறது வச்சுக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காரு. அப்படி அந்த மெஸ்ஸு ஹேரு அந்த ஒரு மாதிரி க்யூட்டான ஐஸு ஒரு மாதிரி நேரில் பேசுகிறப்பெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே டெரராக இருக்கும். இப்போ தூங்குறப்ப பார்த்தா பார்க்குறதுக்கு அப்படியே க்யூட்டாக குட்டியாக ஒரு பையன் மாதிரி அழகாக தூக்கிட்டு இருக்காரு. பேச வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காரு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம சுகா தான் பார்த்துருக்காங்க. பாரு பேசுனா அப்படி பேசுவான் ஒரு மாதிரி. இப்போ பாரு எவ்வளோ அழகாக இருக்கா சொல்லிட்டு வச்சுக்கணும் பார்த்துட்டே இருக்காரு. அவரால் ஐஸ் எடுக்க முடியல. அப்படி ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜெகப் தான் எவ்வளோ நேரம் என்னையே பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம சுகாவுக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன நீ தூங்கலையா சொல்கிறாங்க. நீ எப்போ எழுந்திரா அப்போ எழுந்திரா சொல்கிறாங்க. அப்புறம் இதுக்கு ஐஸை க்ளோஸ் பண்ணுறது சொல்கிறாங்க. நீ தானே வச்சுக்கிடுவாங்க பார்க்குறீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகப் சொல்கிறாங்க. சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் சுகாவுக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்போ நம்ம ஜெகப் என்ன பண்ணுறாங்க, கிஸ் பண்ணா நீ கிட்ட போக இப்போ நம்ம சுகா வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. எங்கே பாரு கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நீ ஒரு பேர் சொன்னியா, அவன் பேர் என்ன யூங்கி சொல்கிறாங்க. ஆமாம் யூங்கி என்ன சொல்கிறாங்க. அவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ லவ் பண்ணுற பையன் நான் சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் லவ் பண்ணா சொல்கிறாங்க. அங்கே பாரு உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் என்ன சொல்கிறாங்க. அவன் ரொம்ப லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படி இதுக்காக ஏன் கூட அப்படி இருக்கா அப்படி நம்ம சுகா கேட்குறாங்க. ஏன்னா நீ பார்க்குறதுக்கு என்னோட யோங்கி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் அவனும் இருக்கா சொல்கிறாங்க. என் பேர் சுகா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், ஆனால் நீ என்னோட யோங்கி மாதிரி இருக்கிறதுனால தான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் கூட இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீ அவனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சுகா கோருங்க பாரு என்னை யார் கூட கம்பேர் பண்ணாத சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் உண்மையாக சொல்கிறேன், அவனா எனக்கு அவ்வளோ பிடிக்கிறேன், அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்படி இருக்கு என் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் தான் சொல்கிறேன் நீ தான் அவன் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சுகாக்கு ஒரு மாதிரி ஹெட் பெயின் வருது. ஐயோ சொல்லிட்டு ஹெட் பெயினாக இருக்கா.
சரி ஒன்றும் ஒன்று விடு விடு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயகோப் தான் சுகாவை நார்மலாக்குறாங்க. இப்போ சுகாவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆகுது. இங்கே பாரு நீ அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டா சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது ரொம்ப லவ் பண்ணிட்டா சொல்கிறாங்க. இங்கே பாரு நல்லா கேட்டுக்கோ, நான் அவனை விட நல்லா பார்த்துப்போம், உனக்கு கேர் பண்ணி ரொம்ப லவ் கொடுப்பேன் ஓகேவா, நீ என்ன லவ் பண்ண அவனும் லவ் பண்ணாது அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்ல இப்போ ஜெகப் சிரிக்கிறாரு. பார்த்துட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ணி ஸ்மைல் பண்ணுறாரு. இல்லையே நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன், என்னால் அவனை மறக்கவே முடியாது சொல்கிறாங்க. நீ அவனை மாதிரி இருக்கிற ஒரே ஒரு ரீசனால் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகப் சொல்ல சுகா கூட கோவம் வருதுங்க. பாரு நீ என்கிட்ட கிஸ் பண்ணதாலும் சரி வேறு என்ன பண்ணுறதாலும் சரி, நீ என்ன சுகா என் பேர் சுகா ஓகேவா, சுகாவை நினச்சி மட்டும் பண்ணி என் கூட இருக்கணும். நீ இன்னொரு பர்சன் நினச்சிட்டு என் கூட இருந்தேன்னா அப்புறம் நான் என்ன பண்ண தெரியாது சொல்லிட்டு நம்ம சுகா திட்டுறாங்க. ஜெகப் பார்க்குறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு நான் என்னோட இவங்க ரொம்ப லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படி ஏஞ்சி போகலான்னு போக சுகாவுக்கு கோவம் வருது. இப்போ சுகா தான் அப்படி ஜெகப்பை புஷ் பண்ணிட்டு மேலே வராரு ஓவர் ஆகிட்டு. அப்படி பார்க்குற பார்த்துட்டு இங்கே பாரு நான் சுகா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ கிஸ் பண்ணுறது என்ன தான், நீ கூட இருக்குது என் கூட தான், நான் லவ் பண்ணுற உடனே நீ என்ன தான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சு நம்ம சுகா வந்துட்டு நம்ம ஜெகப்பை கிஸ் பண்ணல. ஜெகப்க்கு ஷாக் ஆகிடுது. இப்போ ஜெகப் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவார். இப்போ பார்த்தா சுகாவை கிஸ் பண்ணுறா. ரொம்ப ஹங்கரியாக கிஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணால் நம்ம ஜெகப் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இப்போ ரெண்டு பேருமே ரொம்ப இன்டிமேட்டாக அங்கே அப்படியே அவங்க அந்த கான்வர்சேஷன் அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே நம்ம ஜிமின் சைடு பார்க்கலாம்டா. ஜிமின் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் ஆகுது. இப்போ தான் கீழே வராரு. கீழே வந்துட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங் கிட்ட போக அங்கே ஒரு பர்சன் வராங்க. வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு கீழே இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இவன் என்ன பண்ணுறான், ஒருவேளை நேற்று அங்கே ஹோட்டலில் நடந்துச்சு அதை அப்படியே கேட்பானோ, வேண்டாம் இவனா நம்ம பார்க்காத மாதிரி போயிட்டு ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பார்க்காத மாதிரி போகலான்னு போக ஓய் அவ்வளோ ஒரு வாய்ஸ் கேட்குது. நம்ம ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறா சொல்கிறாங்க. நான் உன்னை பார்த்து பார்க்காத மாதிரி போகல, எனக்கு ஒர்க் இருக்குது நான் போகிற சொல்கிறாங்க. ஒர்க் இருக்கா, என்ன ஒர்க்கு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகிற சொல்கிறாங்க. இல்லை நான் உன்ட்டு பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன பேசணும் அப்படின்னு ஜிமின் கேட்குறாங்க. வந்து தான் இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. அதான் மீட்டிங்கில் சொல்கிறாங்க. மீட்டிங்காக சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஏன்னா ஜிமின் என்ன நினச்சிருப்பாருனா இவர் நேற்று நடந்த இன்சிடென்ட்டை பற்றி தான் பேச வந்திருக்காருன்னு நினச்சிருப்பாரு. இங்கே நம்ம டே பார்த்தா நேற்று நீ சொல்லலை மீட்டிங்கில் இந்த மாதிரி அங்கே அந்த இடத்துல உள்ள காலி பண்ண வச்சவங்களுக்குலாம் வந்துட்டு நியூ பிளேஸ் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு தேவையான வசதி செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னால சொல்கிறாங்க. ஆமாம் அந்த ஒர்க்லாம் போயிட்டு தான் இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஜிமின் டேக்கு வந்து நம்பிக்கை இல்லை. என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. சரி அப்போ அந்த சரி அப்படின்னா நீ என்ன அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இந்த டைமில் டைம் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. ஏன் இது ஆஃபீஸ் டைம் தானே, கூட்டிகிட்டு போகலாம்ல, நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் அது பிஸ்னஸ் விஷயம் தானே, அதனால கரெக்டாக இருக்காரு. சரி ஓகே வரேன் சொல்கிறாரு. நீங்கள் போங்க போய்ட்டு நீங்கள் எதில் வந்தீங்க சொல்லி கேட்குறாங்க. பைக்கில் சொல்கிறாங்க. நீங்கள் போங்க உங்கள் பைக் எடுக்க நான் என்னோட கார் எடுத்துலாம் சொல்கிறாங்க. என் கூட வாசிட்டாங்க. உன் கடை ஆமாம் சொல்கிறாங்க. இல்லை நான் காரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி 4 ஃப்ளை எடுத்துகிட்டு போகிறாரு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு இதே ஒரு வேலையை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம நான் ஜிம்மில் கூட பைக்கில் உட்கார வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நான் ஜிமின் லொக்கேஷன் சொல்கிறாங்க. ரொம்ப தூரம் போய் பார்த்தா அங்கே அப்படி எல்லா ஒர்க்குமே நம்ம ஜிமின்னு சொன்ன மாதிரி நடந்துட்டுருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு பெரிய ஒரு எப்படின்னா ஒரு ஏரியாவே ஒதுக்கியிருக்காங்க இவங்களுக்காக. அங்கேருந்து காலி பண்ணியிருப்பாங்களே அவங்க எல்லாருக்காகவும் நியூ வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே பைப் வசதி சொல்லிட்டு எல்லாமே போட்டுட்ருக்காங்க. ரோடு அப்புறம் அவங்களுக்கு என்ன தேவை, குழந்தைங்க வர்றதுக்கான அந்த சின்ன பார்க்கு சொல்லிட்டு எல்லாமே கட்டிகிட்டு இருக்காங்க. குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க அங்கே. அவங்க இப்போதைக்கு தங்குறதுக்கு டென்ட்டும் அதுக்கப்புறம் அந்த வீடு ஆப்போசிட்டில் ரெடி ஆகிட்டுருக்கு. அங்கே எல்லா ஒர்க்குமே போயிட்டு தான் இருக்குது. நம்ம ஜிமின் சொன்ன மாதிரியே இப்போ டே பார்க்குறாங்க. பரவாயில்ல இவன் சொன்ன மாதிரி பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் போய் இறங்குனதும் அங்கே குழந்தைங்களாம் ஓடி வராங்க. ஜிமின்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் கிட்ட நல்லா குழந்தைங்க நல்லா பேசுகிறாங்க. அவங்களோட பெரியவங்க சொல்லிட்டு எல்லாரும் ஜிமின் கிட்ட எப்படிப்பா இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், உங்களுக்கு எல்லா வசதி இருக்கா சொல்கிறாங்க. எல்லாமே டைம் கொடுத்துட்றாங்கப்பா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. வீடு கூட என்ன சீக்கிரம் ரெடி ஆகிட்டு மாமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஒர்க்கும் போயிட்டுருக்கு, எல்லா வசதியும் இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா சொல்லிட்டு ஜிமின் கிட்ட அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. டேக்கு இது பார்க்க ஒரு மாதிரி இருக்காது. குழந்தைங்களாம் ஜிமின் கிட்ட போய் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. ஜிமின் ஒரு மில்லியனர் பையன், அது ஒரு CEO. அப்படி இருந்து கூட குழந்தைங்களுக்கு நேராக அப்படி நீட் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப எப்படின்னா ஒரு பெரிய பையன் பணக்கார பையன் அப்படி இல்லாமல் ஒரு சாதாரணமாக கேஷுவலாக அப்படி பேசிகிட்டு இருக்காரு. அதை பார்க்குறப்ப டேக்கால் நம்ப முடியல. இப்படி இருக்க ஒரு பர்சனாக வந்துட்டு அந்த மாஃபியா கேங்கோட லீடராக இருப்பான், அத்தனை பேர் கொண்டுட்டு இருப்பான். எனக்கு நம்பிக்கை இல்லையே. இவன் பார்த்தா குழந்தை மாதிரி இருக்கான், எவ்வளோ ஒரு ரிச்சான ஒரு பையன், எல்லாருக்கிட்ட ரொம்ப சராசரி பழகிறான். இவங்க எல்லாமே ரொம்ப போர் பீப்புள் தான், ஆனால் அவங்ககிட்ட இவ்வளோ அழகாக பேசுகிறான், இவ்வளோ கைண்டாக நடந்துக்கிறான். இவன் எப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த ஜிம் அங்கே குழந்தைங்கள தூக்கி கொஞ்சிறாரு, ரொம்ப அழகாக பேசி விளையாடுறாரு. அவங்க கூட அந்த குழந்தைங்களும் ரொம்ப விளையாடுறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ டேக் ஒரு மாதிரி இருக்குது. இப்படி உள்ளவங்க எப்படி அப்படி என்னால் நம்ப முடியலையே சொல்லிட்டு நான் நம்ப வேணும். அப்படி ஒரு வேளை நீ தான் அந்த பர்சனாக இருந்த அந்த மாஃபியா கிங்கோட அந்த பிளாக் ரோஸோடைய மாஃபியா கிங்கோட அந்த கேங்கோட லீடராக நீ இருந்தனா உன்னை அழிக்கிறது தவிர எனக்கு வழியில் சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க. ஏன்னா என்னோட ஒர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் அப்படி சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் குழந்தைங்க கூட ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருக்காரு. இப்போ டே தான் பார்க்குறாங்க. டே வந்துட்டு இங்கே பாரு போலாமா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் நீ பார்த்துட்டே சொல்லிட்டாங்க. நான் பார்த்துட்டேன் போலாமா சொல்லிட்டாங்க. சரின்ட்டு ஜிமின் போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ டே தான் ஜிமினை அப்படியே கார்கிட்ட பின் பண்ணுறாரு. இங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. நேற்று நான் சொன்னேன் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒன்றா லவ் பண்ணுற சொன்னேன் சொல்கிறாங்க. இங்கே பாரு டேங், நீ பிஸ்னஸ் விஷயமாக வந்தேன், நான் அதனால தான் உங்க கூட போந்திருக்கேன் ஓகேவா. அதை தாண்டி உனக்கு எனக்கு எதுவும் இல்லை. நேற்று நான் சொல்லிட்டேன் எனக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருக்காங்க, என் அம்மா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க கூட தான் எனக்கு மேரேஜ் ஓகேவா. ஸோ நீ இதை பற்றி யோசிக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ டேக்கு கோவம் வருது.
என்ன அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், அப்போ நான் கிஸ் பண்ணும்போது நான் இப்போவும் சொல்கிறேன், ஏங்க நீங்கள் தான் ஒவ்வொரு டைம் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணீங்களே தவிர நான் உங்களை வந்துட்டு கிஸ் பண்ணவே இல்லை. நான் வந்துட்டு எதுக்காக அமைதியாக இருந்தேன்னா எனக்கு வேறு வழி தெரியல, என்ன பண்ணுறது தான் நின்றுட்டு இருந்தேன். அது தப்பாக சொல்லி கேட்குறாங்க. நான் உங்களை அப்படி பார்க்கவே இல்லை, நீங்களும் என்னை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. டேக்கு அவ்வளோ கோவம் வருது. சரி என் கண்ணை பார்த்து சொல்கிறாங்க. நான் என்ன ஜிம்னோட டேவோட கண்ணை பார்க்கவே முடியல, பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பாரு, ஏன் உன்னால் பார்க்க முடியாது சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு எதனா கண்ணில் எதனா ப்ராப்ளமாக சொல்லி கேட்குறாங்க. ஜிம் ஏதோ சொல்ல மறுபடியும் இருக்காரு. இங்கே பாரு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் டேக்கிட்ட சொல்லவே மாட்டாரு. இல்லை எனக்கு மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லை, அவர் சொன்னால் புரிஞ்சுக்கும், இது நடக்காதுட்டே அங்கே சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க, அவருக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. இப்போ மட்டும் என்ன பண்ணுறேன்னா சரி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டேவும் பைக்கில் ஏறி உட்காடுறாங்க. என்னை கூட்டு போய் வீட்டில் விட்டுற சொல்கிறாங்க. சரி ஓகே சார், ஜிமின் டேவும் பைக்கில் ஏறுறாங்க. இப்போ ஜிமின் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாரு. இப்போ நம்ம நம்பிடுறாங்க வந்து ஆஃபீஸ் வந்து கிளம்புனதும் ஜிமின் அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு போகிறாரு. டேவோட ஃபோட்டோ பார்த்தது டே வந்து கன்ஃபியூஸ் பண்ணது ஹோட்டலில் அதை நினச்சி பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. சேம் டைம் இது நடக்காது டே, மன்னிச்சிருங்க, கண்டிப்பாக உங்க கூட எனக்கு சேர முடியாது டே. என் அம்மா எனக்காக ஒரு பர்சனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல, முழுசாக தெரியும் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்னை பற்றி, என்னை எதுக்காக என்கிட்ட வந்து எனக்கு தெரியல, தயவு செஞ்சு நீங்கள் என் பக்கத்தில் வராதிங்க, அது உங்களுக்கு சேஃபே கிடையாது. நான் இருக்கிறது எல்லாமே வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் இந்த நடக்காத ஆசைக்கு நான் ஆசைப்படக்கூடாது, நடக்காத ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லுவீங்க, எனக்கு ஹாப்பி தான், நானும் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜிமின் அழறாங்க. ஆனால் சேர முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அழுதுருப்பார். ரொம்ப நேரம் தேம்பி அழுதுட்டு தான் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து அப்படியே ஹைட் பண்ணி வச்சுருப்பாரு. இப்போ அவர் நினச்சி பார்க்குறாரு. டே கூட பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது டே ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எங்கே போகிறோன்னு சொல்கிறாங்க. அவர் கேட்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு போகிற டேரக்ஷன் இல்லாமல் வேற ஒரு டேரக்ஷன் கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்ப தூரம் ஒரு டேரக்ஷனில் போயிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் போனாங்க. அங்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது என்ன சொல்லி கேட்குறாங்க. உள்ளே வா சொல்கிறாங்க. இறங்கி போனால் அங்கே வந்துட்டு மரத்தில் வீடு கட்டியிருப்பாங்களா அந்த மாதிரி இருக்குது. இது என்ன சொல்லி கேட்குறாங்க. நீ உள்ளே வா சொல்கிறாங்க. பார்த்தா ஒவ்வொரு மரத்துலையும் ஒவ்வொரு குடில் மாதிரி வீடு கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜிம்முக்கு அதை பார்த்து ஒரே ஹாப்பியாகிடுது. இது என்ன டையாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இது நாங்கள் தான் உருவாக்கணும் எப்படி இருக்க சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கே சொல்கிறாங்க. இது இப்போ டூரிஸ்ட் பிளேஸாக மாறிட்டு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம், டூரிஸ்ட் பிளேஸில் நிறைய பேர் வராங்க, இது நாங்களே கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக அமைதியாக அங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் கார்டன்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. வச்சு இவனுக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நல்லா இருக்கே சொல்கிறாங்க. இப்போ டே தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு ஒரு குடியில் கூட்டிகிட்டு போனாங்க. நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் நம்ம டே மாதிரியே தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு ஆர்மி ட்ரெஸ் மாதிரி தான் போட்டிருக்காங்க. இப்போது அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம அவங்க எல்லோரும் பார்க்குறாங்க. ஜிம்னோட ஹேண்டை பிடிச்சி கூட்டு வந்துட்டு பார்க்க அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இப்படி ஒரு பையனை சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம் அவ்வளோ அழகாக இருப்பார், ரொம்ப குழந்த மாதிரி பேசுறது, க்யூட்டாக அழகாக இருப்பார். இப்போ அந்த பேச வந்துட்டு பார்க்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அதாவது இந்த மாதிரி யாரையும் ஹேண்டை பிடிச்சா கூட்டிகிட்டு வர மாட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்க அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்காங்க, அதனால தான் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்களோ சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு டாக்டர் அங்கே வந்து ஒரே ஒரு பொண்ணு கூட பிடிக்கல. அவள் யாருன்னா நம்ம ஜிம்மினுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்டுருப்பாள் ஒரு டாக்டர். அவள் அங்கே இருக்கா. அவள் என்ன பண்ணுறா, அவருக்கு ரொம்ப கோவம் ஒரு பாசிட்டிவ் ஆகுது. அவள் என்ன பண்ணுறா, ஒரு 2-3 பேர்கிட்ட இங்கே பாருங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நம்ம டேங்க இந்த மாதிரி பர்சன் கிடையாது, உங்களுக்கு தெரியல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இந்த பையன் கொஞ்சம் தப்பான பையன் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் இவன் அழகாக இருக்கானா இல்லையா, ஆமாம் சொல்லிட்டாங்க. அவன் வேறு மாதிரி பர்சன், அவன் அழகாக வச்சு தான் டேங்க கொஞ்சம் மயக்கம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. நம்ம டேபிளில் சுற்றி வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினை பற்றி தப்பாக போர்ட்ரேட் பண்ண அந்த பொண்ணுங்களாம் பார்க்குறாங்க. என்னதுக்கு ஆமாம் நம்ம டே வந்து இம்ப்ரெஸ் பண்ணி ட்ரை பண்ணுறா சொல்லி கேட்க இவங்களும் ஒரு கொள்கையோடு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது டே வந்து இவங்க எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இந்த மாதிரி கேட்கவும் அவங்களுக்கு கோவம் வருது. இப்போ டே என்ன பண்ணுறாங்க, நான் இங்கே பேசிட்டு வர சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போது யார் பார்க்குறாங்க, இவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு சில பேர் நல்லா பாசமாக ஒரு மாதிரி நல்லா பார்க்குறாங்க. இம்ப்ரெஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. இந்த ஒரு 4 பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்க, அங்கே பாரு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் ரன் பண்ணுறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க, நீ எதுக்காக எங்களுடைய சார் இப்படி வர சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஒரு எதுவுமே சொல்ல. என்ன சொல்கிறீங்க, ஆமாம் நீ எங்கேருந்து வர சொல்லி கேட்குறாங்க. நீ வந்து ஒரு பார்த்தா ஒரு நல்ல பையன் மாதிரி தெரிய சொல்லி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. ஆமாம் எங்கே நின்றுட்டு இருந்தா சொல்லி கேட்குறாங்க. இவங்க எந்த மாதிரி கேட்குறாங்கன்னா அந்த ரோடு ஓரத்தில் நின்றுப்பாங்களாடா, கொஞ்சம் அழகாக இருந்தா அப்படி இருப்பாங்களா அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு கோவம் வருது, எதுவும் சொல்லாமல் இருக்காரு. ஆமாம் எங்கள் சாரை மயக்க ட்ரை பண்ணுறியா சொல்லி கேட்குறாங்க. எங்கள் சாரும் அந்த மாதிரி பர்சன் சொல்கிறாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நீ அப்படி தான் இருக்குது, மயக்கிற மாதிரி தான் இருக்கா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது வாட்ஸ்அப் கேட்க. ஜிம்மை பற்றி அப்படி தப்பாக பேசுகிறாங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி இவ்வளோ ஸ்மைல் பண்ணுற இவங்களாம் பேசுறதை பார்த்துட்டு அவள் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணா. இதை ஜிம்முக்கு புரிஞ்சிச்சு இவ வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பார்த்து அவர் புரிஞ்சுட்டு அவன் இருக்காரு. அப்போ அம்மா எப்படி ட்ரை பண்ண எங்கள் சார் கிட்ட சொல்கிறாங்க. எங்கள் சாரில் அந்த மாதிரி ஆளே கிடையாது சொல்கிறாங்க. அப்படி உள்ள பர்சனே நீ வந்துட்டு ட்ரை பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிட்டே நான் இது வரைக்கும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு எப்படி சொல்லிட்டு ஒரு ஹேண்டரை பிடிச்சி கூட்டிட்டு வராரு சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கு பார்த்து அவங்க சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி கோவம் வருது, எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா, நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு அசால்ட்டு நின்றுட்டுருக்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் பாரு எங்கள் சார் பக்கத்துலேயே வரவே கூடாது சரியா, மரியாதை போயிடு, அவர் வழியிலே வரக்கூடாது சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ஒரு கன் எடுத்துகிட்டு நீட்டுறா நம்ம ஜிம்முக்கு முன்னாடி. இந்த கன்னை பார்த்து ஜிம்முக்கு ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது. இங்கே பாரு இந்த கன்னை வச்சுட்டு என்னை வந்து போட்டு தர போறியா சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லி பார்த்துருக்காங்க, இதெல்லாம் ஒரு கன்று, இந்த காலத்தில் இப்படி ஒரு கண்ணை யூஸ் பண்ணிகிட்ருக்கா, இதெல்லாம் வந்துட்டு எப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு எப்போ வந்துருக்கா
கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா, எனக்கு அது வரல. ஓகேவா, சாரி. இந்த மாதிரிலாம் வந்து எப்போவும் வந்துட்டு வேணாம்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதை போய் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. அவளுக்கு கோவம் வருது. கோவம் வந்து என்ன பண்ணிடுறான்னா, இப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு பேசுறியா சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறா, கொஞ்சம் ஒரு கோவம் ஆயிரா. ஜிமின் இந்த மாதிரி அக்காலாம் பேசுறதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, அப்படி நம்ம ஜிமினா கொஞ்சம் கூட யோசிக்காம ஷூட் பண்ணலான்னு அப்படியே வந்து கண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணிடுறா. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா, இந்த பக்கம் கண்ணு வந்து அவங்க ப்ரெஸ் ஆக அப்படி அந்த பக்கம் நம்ம டே தான் கையில் ஜூஸ் எடுத்து வந்து பாரு. ஜிமினுக்காக ஜூஸ் எடுத்து வந்துட்டு இருக்காரு. இப்போ கண்ணு வந்து ப்ரெஸ் ஆக டே அப்படியே பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. டக்குனு கையில் வச்சு கிளாஸை கீழே விட்டுறாரு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில். ஜிமின் கொஞ்சம் கூட பயப்பட அப்படியே கேஷுவலாக கொஞ்சம் நகர்ந்து போயிடுறாரு. பார்த்தா அந்த கண்ணு போயிட்டு அந்த செவுத்துல போய் அடிச்சிருது. அடிச்சு ஒரு மாதிரி இதாகிடுது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஒரு செகண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுறாரு. என்னன்னா, ஜிமின் பார்த்துட்டு கேஷுவலாக அவர் ரிமூவ் ஆகிட்டாரு. இங்கே உள்ளவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, என்ன இவன் பாட்டுக்கு அசால்ட்டாக நின்றுருக்கான் சொல்லிட்டு ஏன்னா பார்க்க குழந்த மாதிரி இருக்கான், பேசுறது இப்படி நக்கலாக பேசுகிறான், ஆனால் இப்படி பண்ணிட்டான் அவன் பயப்பட மாட்டான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டேக்கு அவ்வளோ கோவம். டே வந்து பார்க்குறாங்க, ஏன் என்ன பண்ணிட்டா சொல்லிக்கிட்டே வராங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா. சார் அது சொல்கிறாங்க. அங்கே போய் என்ன பண்ண சொல்லி பார்க்குறாங்க. ஜிமினுக்கு கோவம் வருது. இப்போ ஜிமின் டேவை பார்த்துட்டு எனக்கு கொலை பண்ணுறாங்க கூட்டிகிட்டு வந்தியா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு கொல்லணும் உனக்கு அவ்வளோ ஆசையாக நான் சொல்லி கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தா சொல்லிட்டு டேவை ஜிமின் பாட்டுக்கு வெளில போயிடாரு. இப்போ நம்ம டேவுக்கு அவ்வளோ கோவம் வருது. பாரு உனக்கு யார் கேட்டு இப்படி பண்ண, எதுக்காக அவனை அந்த மாதிரி ஷூட் பண்ண போன சொல்லி கேட்குறாங்க. சார் அது சொல்கிறாங்க. அங்கே பாரு என்ன நினச்சிட்டு இருக்கா, உங்களால் நம்பி ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வந்தா இப்படி தான் பண்ணுவீங்களா, அவன் நான் கூட்டிகிட்டு வந்த பையன், ஆனால் நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கு, கொஞ்சம் தான் உங்கள்கிட்ட விட்டு போனேன் சொல்கிறாங்க. இப்போ அதை மிஞ்சி அப்படின்ட்டு இருக்கா. இப்போ பார்க்குறாங்க. இல்லை உன் வேலையா சொல்லி கேட்குறாங்க. அவன் அமைதியாக நின்றுட்டு இருக்கா. அவனை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு, என்ன தெரியும், நீ பாட்டுக்கு அவங்கள்ட்ட ஷூட் பண்ண போயிடா, அவனுக்கு எதனா ஆயிருந்தா என்ன பண்ணுவோம், யார் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. அந்த பொண்ணு பாட்டுக்கு அமைதிட்டுருக்கா. இப்போ காய் பார்க்குறாங்கட்டே அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் பார்க்குறாங்க. பாரு நீ எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்க தெரியுமா, நான் ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வந்தா அந்த பர்சனை ஒரு செகண்டில் அவன் நல்ல வேலை தள்ளி கொஞ்சம் நகர்ந்துட்டா, இல்லை என்ன ஆயிருக்கும் அவனுக்கு சொல்லிட்டு நம்ம டேக்கு தான் அவ்வளோ கோவம் ஒரு பதட்டம் பயந்து போயிட்டார். இப்போ நம்ம டே தாங்க பாரு இப்படி ஒரு தப்பு பண்ணுறதுக்கு நான் சும்மா விட மாட்டேன், உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீர சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேன் என்னடா சொல்கிறேன்ருக்கு, அவன் என்ன தான் நம்ம ஆள் தானே சொல்கிறாங்க, நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் இருந்தாலும் தப்பு பண்ணால் தப்புக்கு தண்டனை கொடுத்தே தீருவோம், நான் யார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே கத்தத்தை பற்றி பயந்து போயிறாங்க. ஒரு செகண்ட் விட்டு தெரியுதா ஒரு மாதிரி பயந்து போய் நின்றுருக்காங்க. அது பொண்ணு மட்டும் முன்னாடி நிற்கிற பார்த்தாலும் முன்னாடி போயிடுறாங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படி கேட்குறாங்க. இப்போது அந்த பொண்ணு அது சொல்லிட்டு அப்படி நின்றுருக்கா. ஹேண்டை நீட்டு சொல்லிட்டாங்க. சார் நாங்கள் ஹேண்டை நீட்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு ஹேண்டை நீட்டுறா. டே கொஞ்சம் கூட யோசிக்க அப்படி ஷூட் பண்ணிடுறாரு. கண்ணு எடுத்து யாரும் பார்க்குறாங்க. ஐயோ சொல்லி பார்த்துருக்காங்க. பாரு என் இடத்துல இருந்தாலும் தப்பு பண்ணால் இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இதை உனக்கு பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ காய் பார்க்குறேன். டே இங்கே பாரு நீ பண்ணது ரொம்ப தப்புடா, இவ்வளோ பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. அப்படி அப்பா பண்ண தப்பு இல்லையா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவனுக்கு எதனா ஆயுதம் என்ன பண்ணி சொல்லிட்டாங்க. டே ஆனால் இப்போ நம்மளுது இங்கே பாரு எனக்கு அப்படி கிடையாது, நம்ம கூட்டத்தில் இருக்காங்க, நமக்குள்ள ஒருத்தவங்க அப்படிலாம் கிடையாது, நான் ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா அவங்க எனக்கு இம்பார்ட்டன்ட்வங்களா யார் என்னன்னு தெரியாமல் அது எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும், தப்பு இல்லையா சொல்கிறாங்க. இப்போ டே தான் கற்றுக்கிட்டே என்ன பண்ணுறான்னா வந்து பேசுகிறேன் சொல்லிட்டு அவர் பாட்டு வெளில போகிற கத்திட்டு வெளில வர. இந்த பக்கம் நம்ம ஜிபின் வந்துட்டு வெளில நின்று போகிறாங்க. அப்புறம் முன்னாடி ஃப்ளவர்ஸ் கார்டன் வந்துருக்கும். அந்த கார்டன் கூட நின்றுருக்காரு. கொஞ்சம் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கா, பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நின்றுருக்கா. ஒரு மாதிரி நின்றுருக்காரு. கொஞ்சம் கோவமாகவும் கொஞ்சம் ஒரு மாதிரி நின்றுருக்காரு. இப்போ நம்ம ஜிம் நிற்கிற இடத்துல ஒரு 10-15 பேர் ஃபுல்லாக பிளாக் அவுட் போட்டு வந்து நின்றுருக்காங்க. அப்படியே ஜிம்மில் ரவுண்ட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. கடவுளே இது என்னடா சோதனை, எங்கே போனாலும் அப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. நிம்மதி இருக்க மாட்டானுங்களோ, துரத்துக்கிட்டே இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் பார்த்துருக்காரு. இப்போ அந்த பர்சன் எல்லாம் அப்படி ஜிம்மில் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண. ஜிம் கொஞ்சம் கூட யோசிக்காம அங்கே உள்ள கோவமாக இருந்திருப்பாரு. ஆனால் ஒரு பொண்ணு இல்லையாவ, அதனால் அவள்கிட்ட கோவத்தை காமிச்சிருக்க மாட்டாரு. இப்போ அந்த மொத்த கோவத்தை இங்கே காமிச்சிடறாரு. அப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணி அடிச்சு போடுறாரு. முடியல ஒரு கடத்துக்கு மேலே. இதுக்கு மேலே இப்போ பார்த்தா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னும் ஆளுங்க வந்துட்டே தான் இருக்காங்க. இப்போ ஒரு 15 பேர் இருந்திருப்பாங்க, இன்னும் ஒரு 15 பேர் எக்ஸ்ட்ரா வராங்க. இதுக்கு மேலே சரி வர சொல்லிட்டு ஜிம் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒரு 2 ஹேண்டையும் அப்படியே அந்த 2 பாக்கெட்டுக்குள்ள விட்டுறாரு. விட்டா அந்த பர்ஸ் சைஸில் ஒரு சின்ன புல்லட் கன்ஸ் இருக்குது. ரொம்ப மாடலான ஒரு கண்ணு அது. அப்படி டிஜிட்டலில் அப்படி ரெடியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கண்ணை 2 கையில் எடுக்கிறாரு. எடுத்துட்டு இப்போ டேவு பின்னாடி வந்துருப்பாரு. வெளில வந்து பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜிம் என்ன பண்ணுறாருனா இவ்வளோ ஃபைட் பண்ணதே நம்ம டே பார்த்துருப்பாங்க. இப்போ ஜிம்மின் அவர் பாட்டுக்கு இதுக்கு மேலே அடிக்க நம்மளுக்கு எனர்ஜியில் சொல்லிட்டு ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லாரையும் அவரும் சுட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க கூட விழுந்துக்கிட்டே இருக்காங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கிட்டே பார்த்துட்டே இருக்காரு. இவர் பாட்டுக்கு ஜிம்மி பாட்டுக்கு அசால்ட்டாக சுட்டுட்டு இருக்காரு. அவர் அந்த சைடில் திரும்பி சுட்டுட்டு இருக்காரு. இங்கேருந்து இவர் பார்த்துருக்காரு. இந்த கன் ஷூட் சவுண்ட் கேட்டு அந்த ரூமில் அந்த மொத்த பொண்ணுங்க பசங்க எல்லாம் வெளில வராங்க. வெளில வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. என்னது இது சொல்லிட்டு இவரா நம்ம உள்ள இவ்வளோ நேரத்தை இந்த மாதிரிலாம் பேசணுமே, அப்போ ஏன் அப்படி அமைதியாக சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மின் தான் யாரும் ஷூட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பார்சனை மட்டும் அப்படியே ஒரு மாதிரி ஷூட் பண்ணாமல் அடிச்சுட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டு கண்ணை வைக்கிறாங்க. சொல்லு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க நீ யார் சொல்லிட்டாங்க. எதுக்காக என்ன அட்டாக் பண்ண வந்து என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமினை பார்த்து பார்த்து சொல்லிட்டாங்க. நாங்கள் உங்களை அட்டாக் பண்ண வர சார் சொல்லிட்டாங்க. என்ன இருக்காமல் உங்களை அட்டாக் பண்ண வர சொல்லிட்டாங்க. வேற சொல்லி கேட்குறாங்க. அதான் இப்போ நியூவாக வந்துட்டு ஒரு மாஃபியா கேங் வந்து உருவாயிருக்கலாம் சொல்லிட்டாங்க. மாஃபியா கேங்க நியூவா அவங்கள அட்டாக் பண்ணதான் எங்கள் சார் அனுப்பிவிட்டாங்க சொல்லிட்டாங்க. அவனை யார் அனுப்பிவிட்டு சொல்லிட்டு ஒரு நேம் சொல்லிட்டாங்க. அவன் நான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு மாஃபியா கேங் தான் பார்க்குறாங்க. ஆமாம் இப்போ நீ சொல்கிற அந்த நேம் யார் சொல்லி கேட்குறாங்க. இது வரைக்கும் கேள்விப்பட
படவே இல்லை, எனக்கு தெரியாமல் அப்படி ஒருத்தவங்க இல்லவே இல்லையே சொல்லி கேட்குறாங்க. அவங்க நியூவாக உருவாயிருக்காங்க, அவங்க எங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க, அதனால தான் வந்தோம், நீங்கள் நாங்கள் அட்டாக் பண்ணல, நீங்கள் தெரியாமல் நீங்கள் தான் குறுக்க வந்துட்டீங்க சொல்லிட்டு இவர் எந்த பாசன்னு சொல்ல ஜிமின் பார்க்குறாங்க. என்ன நீ அப்புறம் அட்டாக் பண்ணுறது டேவை அட்டாக் பண்ண வந்துருப்பான்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் கோவம் வருது. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பாசனோட ஹெட்டில் கண்ணை வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. 4-5 புல்லட்ஸ் அவரோட ஹெட்டுக்குள்ளே போகுது. அப்படியே அந்த பாசன் இறந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த கண்ணை அகைன் பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே டர்ன் பண்ணி பார்த்தா ஃபேஸோட குழந்த மாதிரி மாறிடுது. இவ்வளோ நேரம் அங்கே நடந்தது நான் எதுவும் பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி பச்சை பிள்ளை மாதிரி முகத்தை வச்சிருக்காரு. இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, ஏன்னா இவ்வளோ நேரம் அந்த சைடு திரும்பி சண்டை போட்டு போகிறா. இப்போது இந்த குழந்தை முகத்தோட இப்படி திரும்பி நிற்கா டேக்கு அங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி எடுத்து இவன் தானா உண்மையாக இவ்வளோ நான் ஃபைட் பண்ணி இவன் தானா அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணெல்லாம் பார்க்குறேன்னா யார்கிட்ட போய்ட்டு பேசியிருக்கா, யார்கிட்ட போய் இந்த அளவுக்கு வந்து வாய் பேசியிருக்கா, இந்த பையனை இப்படி கொஞ்ச நேரத்தில் இத்தனை பேரை இப்படி ஒரே ஆளாக இவனை போய் அடித்து கொண்டு போட்டிருக்கான், இவன்ட்டே நான் வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்து போயிடுறா. ஒரு மாதிரி நிற்கிறான், பயந்துக்கிட்டு போய் ஒளிஞ்சிக்கிறா. போயிட்டு இங்கே எல்லாரும் நின்றுருக்காங்க, காய் எல்லாருமே பார்க்குறாங்க. காய்க்கு தெரியுமா இந்த ஜிமின் எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணான்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் புதுசாக தெரியல, இப்போ டே பார்த்துருக்காங்க. அங்கே பாரு நீ பார்க்குறதுக்கு இத்தனோன்னு இருக்கானா, எத்தனை பேரை ஒரே ஆளாக இவ்வளோ அசால்ட்டாக கொண்டு சாதிச்சிட்ருக்க, நீ உன்னை எப்படி நம்ப முடியும் சொல்ல சொல்கிறாங்க. அப்போ நீ தான் அந்த மாஃபியா கேங்கோட லீடரா, நீ தான் பிளாக் ரோஸ் மாஃபியா கேங்கோட லீடராக இருப்பியா சொல்லி பார்த்துருக்காங்க. என்னால் நம்பவே முடியல. ஒரு கட்டத்தில் நீ யார் இருப்பியோன்னு கோவம் வருது. ஏன்னா ஜிம்னு ஒரு ஆளாக இவ்வளோ பர்சனை கொலை பண்ணுற பார்க்க ஒரு கோவம் வருது. செகண்ட் டைம் சேம் டைம் அதே இடத்துல வலிக்குது. என்னவோ தெரியல, அவனுக்கு எதுவும் 1000% பயமும் இருக்குது. 2 பேருக்கு அவர்கிட்ட. இப்போ நம்ம ஜிம்னு வந்து பார்க்குறாங்க, இப்போ டேக்கிட்ட வராங்க, அவனுக்கு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. என்னால் யாரும் எதுவும் பண்ண முடியாது, என் மேலே யாரும் கையை வச்சாங்கன்னா நான் யாரும் தெரியாமல் தான் என் மேலே கையை வச்சிருப்பாங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்க சொல்ல அந்த பொண்ணு போய் பயந்துக்கிற போய் ஒழிஞ்சிக்கிட்டு இப்போ டே பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க, என்ன சொல்லி கேட்குறாங்க, அது சொல்கிறாங்க. இங்கே பாரு அவங்க என்ன அட்டாக் பண்ண வரல ஒன்றா சொல்கிறாங்க. என்னையா சொல்லி டே பார்க்குறாங்க. ஆமாம் ஒன்று தான் அட்டாக் பண்ண வந்தாங்க, இதுவும் இடம் தானே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, அம்மா நீ மாஃபியா கிங்கா சொல்லி கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி கேட்ட சொல்கிறாரு. அதே சொல்கிறாங்க, இல்லை எனக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாது, உன் பேர் டேங்கன்னு தெரியும், அப்புறம் இன்னொரு பேர் வீன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஏதோ நீ என்ன ஒர்க் பண்ணுற, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பண்ணி ட்ரெஸ் பண்ணியிருக்க, இதோ இப்படி ஒரு கூட்டம் இருக்கும் பின்னாடி, அப்புறம் ஒரு டைம் ஃபாரஸ்ட்டில் இருந்தேன், இன்னொரு பக்கம் டவுனில் சிட்டியில் இருக்க, இப்போ இங்கே இருக்க, நீ என்ன தான் ஒர்க் பண்ணுற, நீ யார் அப்படி சொல்லிட்டு ஜிமின்னு கேட்குறாங்க. டே என்னை பற்றி தெரிஞ்சு நான் டைம் ஒரு பற்றி தெரிஞ்சுப்பா சொல்கிறாங்க. சரி உன்னை பற்றி சொல்லி டே கேட்குறாங்க. என்னை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லி கேட்குறாங்க. நீ யார் கேட்குறாங்க. என் பேர் ஜிமின் அவ்வளோதான் சொல்கிறாங்க. அதை தாண்டி நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்க வர சொல்லிட்டு ஜிமின் சொல்ல டே பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சரி எனக்கு டைம் அது பிடிச்சி போய் வீட்டில் விட்டுறியா சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு டேவும் ஜிமின் இப்போ பைக்கில் கிளம்புறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா டேவு போய்ட்டு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. பைக்கில் போகும்போது டேக்கு இது ஃபீலிங்ஸ் ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஏன்னா ஜிமினுக்கு டே மேலே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான ஃபீலிங்ஸ் ஒரு பக்கத்தில் இருக்கும்போது அவர் டைட்டாக ஜிமினை டேவை ஹக் பண்ண நம்ம டேவும் அப்படி இன்னும் பைக் வந்து ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபீலிங்ஸ். 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. அப்படி டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே அழகாக அந்த நைட்டு நல்ல ஒரு நைட் டைம் மிட் நைட் ஆகுது. மிட் நைட்டில் பைக் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வருது. இப்போது ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிற ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே நிறுத்துங்க சொல்லிட்டாங்க. ஏன் சொல்கிறாங்க இங்கே நிறுத்த சொல்கிறாங்க. இப்போது ஜிம்னு டேவ் நிறுத்திட்டாங்க. ஜிம் பைக் விட்டு இறங்குறாங்க. இப்போ டே தான் கேட்குறாங்க, எதுக்காக இங்கே நிறுத்த சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன்னா நான் ஏன் வீட்டுக்கு வரக்கூடாது, அவங்க வீட்டை நான் தெரிஞ்சுக்கூடாதா சொல்லி கேட்குறாங்க. என் வீட்டுக்கு நீ என்னோடய வீட்டை நீ தெரிஞ்சுக்கிறத பிரச்சனை சொல்கிறாங்கன்னா அப்புறம் சொல்கிறாங்க நீ என் கூட வந்தாலும் பிரச்சனை சொல்கிறாங்க. என்ன இருக்காமா நீ என் கூட வந்திருக்கான்னு தெரிஞ்சாலும் உனக்கு பிரச்சனை தான் சொல்கிறாங்க. ஜிமின் டே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் சரி நான் கிளம்புற சொல்லிட்டு அப்படி டர்ன் பண்ணுறாரு. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ அமைதியாக இருந்துட்டு டேவோட ஷர்ட்டை பிடிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. எப்போதுமே நம்ம டே தான் ஜிமில் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா டேவை போயிட்டு அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணி நம்ம டேவை போயிட்டு ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. டேக்கு ஃப்ரீஸ் ஆகிறாரு. என்னடா நம்ம தானே இப்போ பண்ணுவோம், இப்போ இவன் பண்ணுறா சொல்லிட்டு அவர் பார்க்குறப்ப தான் ஜிம்மில் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு டேவை அப்படி ஃபீல் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. டேவும் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவன் பண்ணிட்டு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இங்கே ஜிம்மில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக டேவை கிஸ் பண்ணிட்டு அப்படி அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. இதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை டேக் கேர் எவ்ரிவன்.